வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கட்டளை கையாளர் ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் 173 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன கேட்டீங்கன்னா, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த படத்தை பாத்தீங்கன்னா இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போறதா நிறைய அப்டேட்டுகள் வந்து வெளியாச்சு. ஆனா என்னன்னு தெரியல, சில காரணங்களால இந்த படத்தை விட்டு அவர் விலகிட்டாரு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களும் இயக்குனரும் நடிகருமான எஸ் ஏ சூர்யா அவர்கள் இணைந்து நடித்த டான், இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் 173 படத்தை டைரக்ஷன் பண்ண போறதா அப்டேட் போஸ்டர்லாம் கூட வந்து வெளியிட்டாங்க. ஆனா என்னன்னு தெரியல, இவரும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது தலைவரை வச்சு வந்து ரொம்ப வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு திருப்தியா தான் தலைவரோட ரசிகர்களும் ஆடியன்ஸும் வந்து இந்த படத்தை பார்த்து வெளியே வரும்போது ரொம்பவே திருப்தியா வருவீங்க அப்படின்னு இந்த படத்தை பத்தி இயக்குனர் அவர் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தகவலை வந்து அவர் வெளியிட்டார். படத்தை டைரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான தகவலை வெளியிட்டார். ஏன்னா பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து டைரக்ஷன் பண்ற ஒவ்வொரு இயக்குனரும் இதே மாதிரி தான் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதுல ஏதாவது ஒரு டைரக்டர் தான் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா டைரக்ஷன் பண்றாங்க. அதை வந்து இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் தான் தலைவரை வச்சு நல்லாவே பண்ணாரு. அந்த திரைப்படம் ஜெயிலர் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. மற்ற இயக்குனர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா, இயக்குனர் ஞானவேல் ராஜா, இயக்குனரும் நடிகருமான லோகேஷ் கனகராஜ் அவர்கள், இவங்க 3 பேருமே வந்து ரொம்பவே பில்டப் பண்ணாங்க. சிறுத்தை சிவாலா பாத்தீங்கன்னா ரொம்பவே பில்டப் பண்ணாரு அண்ணாத்த படத்தை. ஆனா கடைசியில வந்து இந்த திரைப்படம் வந்து படு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. பழைய காலத்து கதையெல்லாம் கொண்டு வரேன், பாசமலர் படம் மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து மொக்க வாங்கிறது தான் மிச்சம் என்ன கேட்டீங்கன்னா. அதே மாதிரி ஞானவேல் ராஜா வேட்டையின் திரைப்படம் ரொம்பவே பில்டப் பண்ணாருங்கிறது ஏற்கனவே ஒரு காணொலியே நம்ம சொல்லியிருந்தோம். கூலி, அதாவது வேர்ல்டு லெவலில் இந்த படத்தை வந்து ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் பாஷாவெல்லாம் மிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் வந்து தலைவரை வைத்து சரியாவே பயன்படுத்தல என்ன கேட்டீங்கன்னா. இது பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் ஸ்டார் அவரோட தப்பு கிடையாது. அவர் கதையை கேட்கிறாரு. இந்த கதையை வந்து திரைக்கதையும் டைரக்ஷன்ல வந்து ரொம்ப பிரமாதமான முறையில பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர்ஸை நம்பி அவர் நடிக்கிறாரு. ஆனா கடைசியில வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில ரீச் ஆகாம தோல்விதான் அடையுது என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா அவரோட நடிப்பு வந்து ஒவ்வொரு திரைப்படங்களையும் அவர் கொடுத்த கேரக்டர் என்னவோ அவர் பிரமாதமான முறையில அவர் நடிச்சிட்டு இருக்காரு. டைரக்டர்ஸா வந்து அவ்வளவு காரணம் என்ன கேட்டீங்கன்னா. மோசமான டைரக்ஷனும் திரைக்கதையும் தான் காரணம் என்ன கேட்டீங்கன்னா. என்னடா இவன் லால் சலாம் படத்தை பத்தி வந்து எதுவுமே சொல்லலையே, அந்த படத்தோட தோல்வியை பத்தி இவன் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை பார்க்குற சில நண்பர்கள் வந்து கேள்வி எழுப்பலாம். அந்த படத்தை பத்தி நீங்க பேசவே பேசாதீங்க. ஏன்னா வந்து தலைவரோட டாக்டர் வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்றாங்கன்னா அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சாதான் நம்ம வந்து ஆச்சரியமா நினைக்கணும். ஆனா தோல்வி அடைகிறத வந்து ஆச்சரியமா நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க படம் வந்து அவங்க டைரக்ஷன் பண்ற ஒவ்வொரு திரைப்படமும் வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு என்ன கேட்டீங்கன்னா. இந்த படத்தை பத்தி இந்த காணொலியில நான் பேச விரும்பல என்ன கேட்டீங்கன்னா. இப்போ இவங்க எல்லாருமே கவுத்து விட்டதுக்கு அப்புறம் தலைவர் வந்து நெல்சன் திலீப் குமார் அவர்கள் தான் இப்ப நம்பியிருக்காரு. ஜெயிலர் 2 திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து திரைக்கு வருது அப்படின்னு ஒரு அப்டேட்டை கூட வந்து சொல்லிடலாம். ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வருகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வெளியிட்டாங்க. இதை பத்தி நம்மளுடைய சேனல்லையும் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். இதற்கு பிறகு தலைவர் வந்து 173 படத்தை பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் சில காரணங்களால இந்த படத்தை விட்டு அவர் விலகிட்டாரு.
இதற்கு பிறகு யார் ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து நிறைய இயக்குனர்ஸ் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. தலைவரை வைத்து ஏற்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு வந்து போட்டி தான் போடுவாங்க. ஆனா வந்து போட்டி போடுற அளவுக்கு படத்தை வந்து தலைவரை வந்து நல்லா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து கோட்டை விட்டுருவாங்க. இது வந்து சில இயக்குனர்ஸுக்கு வந்து பொருந்தும் என்ன கேட்டீங்கன்னா. இப்போ 173 படத்தை வந்து நிறைய இயக்குனர்ஸ் வந்து போட்டி போட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன் பண்ண திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா 2000 வருடத்தில் வெளியான ஓம்மை கடவுளை, விஜய் சேதுபதி அவர்களும் அசோக் செல்வன் அவர்களும் நடித்த ஓம்மை கடவுளை படத்தை வந்து இவர் தான் டைரக்ஷன் பண்ணாரு 2000 வருடத்தில். அதே மாதிரி 2022 இந்த படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணாம இவரே தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்களுடைய கதாபாத்திரத்துல வெங்கடேஷ் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. கதாநாயகன் கதாபாத்திரத்துல அங்க இருக்கிற ஒரு தெலுங்கு நடிகர் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இவர் டைரக்ஷன் பண்ண படம் வந்து ஓமை கடவுளை வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இந்த படம் முன்ன அந்த லெவலுக்கு பெரிய லெவல் படம் இல்லை என்ன கேட்டீங்கன்னா. ஓரளவுக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. லாக்டவுன் சமயத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா லாக்டவுன்லாம் முடிஞ்சு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சாங்க. லாக்டவுன்லாம் முடிஞ்சு திரையரங்குகள்ல வந்து திறக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் போய் வந்து திரையரங்குகள்ல ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலா சினிமாஸ்ல போயிட்டு ஸ்கிரீன் 2ல இந்த படத்தை நான் போய் பார்க்கறேன் ஈவினிங் ஷோ. இந்த படத்துக்கு வந்து கூட்டமே சுத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் இருந்தாங்க இந்த படத்துக்கு. ஏன்னா வந்து அப்போ வந்து லாக்டவுன்ல வந்து ரொம்ப பயந்தாங்க. அப்போ வந்து வெளியே வந்து படம் பார்க்கறதுக்கு சரி நான் தான் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா கட்சியில பார்த்தா 50 பேர் தான் இருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த ஓம்மை கடவுளை படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல படம். திரைப்படம் படு தோல்வி அடைந்த திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வெற்றி அடைந்த திரைப்படம். அதே மாதிரி அதற்கு பிறகு இப்ப 2025 இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படம் டிராகன். இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்த டிராகன் படத்தையும் வந்து இவர் தான் டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபாஸ்டாக தான் கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜா தான் இந்த படத்தோட கதை இருந்தது. டைரக்ஷன்ல ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பு பாத்தீங்கன்னா ஒரு தனுஷோட ஸ்டைல்லயே வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. லவ் ஸ்டோரி எல்லாமே வந்து எல்லா ஆடியன்ஸும் வந்து ரசிக்கிறபடி தான் இந்த படம் இருந்தது. இப்ப இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவர் தலைவரை வைத்து தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்றாரு. தலைவரோட 173 படத்தை ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. தலைவரை வைத்து முதல் முறையாக வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்தை வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டை வந்து வெளியிட்டாங்க. இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து பாத்தீங்கன்னா தலைவரோட படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எஸ்டிஆர் அவர்களை வைத்து தான் ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போறாருன்னு ஒரு அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இப்ப இந்த தலைவரோட 173 படத்தை பாத்தீங்கன்னா தலைவரோட படத்தை எந்த லெவலுக்கு இவர் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் ட்ரெய்லர், படத்தோட போஸ்டர், டீசர்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து இவர் எந்த லெவலுக்கு இந்த படத்தை பத்தி பில்டப் பண்ண போறாரு அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானாதான் நமக்கு தெரியும். இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால இவரு வந்து இந்த படத்தை விட்டு விலக போறாரா இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். தலைவர் 173 படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கட்டுறது கையாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.